மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை எதிர்க்கட்சியினர் பேசுவதற்கு முன்பாகவே என்ன சொன்னாலும் அதை உடனடியாக நேரிலே சென்று அந்த பிரச்சனையை தீர்த்து விடுகிற காரணத்தால் எதிரிகள் கூட நம்முடைய தலைவரை குறை சொல்ல முடியாத அளவிற்கு இந்த ஆட்சியை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அது பொய்ங்க, அது பொய், உண்மையா கிடையாது. வேண்டுமென்றே ஒரு சில பேர் சொல்கிறார்கள், அதை பற்றி அவர் காதில் வாங்குவதே இல்லை. அதெல்லாம் நாங்க கவலையே படுறது இல்லைங்க. ஓட்டு வாங்கணுமா, சட்டசபைக்கு போகணுமா, சட்டையை கிழிச்சுமா, சண்டை போட்டுமா, பேட்டா வாங்கணுமா, பெட்ஷீட் வாங்கணுமா, அப்படியே போயிட்டே இருப்பாங்க. இந்த முதலமைச்சர் எல்லாம் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு நீங்கள் பணியாற்றுவதற்கு முன்பாகவே நம்முடைய தோழமை கட்சி தோழர்கள் உங்களை தமிழ்நாட்டோடு இல்லாமல் இந்திய அளவிலே உங்களுடைய நிலையாண்மையை புரியவில்லையே. அவனுடைய ஆண்மையின் பெருமை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான். பேசுகின்ற அத்தனை பேரும் நீங்கள் தமிழ்நாட்டோடு நின்று விடாமல் அடுத்த ஒரு நல்லதொரு ஆட்சியை இந்தியாவில் அமைப்பதற்கு முயற்சியை நீங்கள் தான் எடுக்க முடியும், நீங்கள் தான் எடுப்பீர்கள் என்று உங்களை சொல்கிறார்கள். உண்மை நினைச்சேன். தளபதி அவர்களே சொல்லுகின்ற போது எங்களுடைய முதலமைச்சர் தளபதி வாழ்க என்று சொல்கிறார்கள். வந்தவங்களுக்கு பிரியாணி பொட்டலத்துல 2000 ரூபாய் பணம், சரக்கு, சைட் டிஷ் எல்லாம் இருக்காச்சு. ஒரு ஆள் போனா 1 குவார்டர், சரி 2 ஆள் போனா 3 குவார்டர். ஐ லவ் யூ தலைவர் என்று சொல்கிறார்கள். கடைசியா ஒரு வார்த்தை சொன்ன, என்ன சொன்ன? ஐ லவ் யூ தலைவர் என்று சொல்கிறார்கள். அவனா நீ? அது மட்டுமல்ல, வருங்கால பிரதமர் என்று கூட பாராட்டுகிறார்கள். அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற?